கொஞ்சம் அவங்களுக்கு வழி விட்டுருங்க, கொஞ்சம் வழி விட்டுருங்க சார், கொஞ்சம் வழி விட்டுருங்க அவங்களுக்கு பார்த்து. கொஞ்சம் பேக் பண்ணுங்க ப்ளீஸ் மேடம். ஒரு மேடம் ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க. அந்த முயற்சி வெற்றி அடைய நான் இறைவனை வேண்டிக்கிறேன். மேடம், உங்களோட முயற்சி பெரிய அளவில் வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நீங்க பேசுறீங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு இந்தியால பாத்தீங்கன்னா பார்வை மாற்றுத்திறனாளிகளை எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற அவேர்னஸ் கண்டிப்பா கம்மியா இருக்கு. இதுவே வெளிநாடுகள்ல தங்களை தாங்களே பாத்துக்கிற அளவுக்கு இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. அது மாதிரி நிறைய பேரை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல ஆரம்பிச்சதுதான் பாத நிவாரணா. ஸோ பாத நிவாரணா ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி ஸ்பெஷலி விஷுவலி சேலஞ்சு அவங்க இந்த தெரப்பி படிச்சுட்டு இதை சரியான ஒரு சர்டிபிகேட் வச்சு இதை அவங்கள நம்ம மக்களுக்காக இந்த ரிலாக்ஸேஷன் தெரப்பியை கொடுக்குறாங்க. ஸோ இந்த தெரப்பி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 10 பேர் எங்ககிட்ட ஒர்க் பண்றாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு 100 பேர் 1000 பேர் விஷுவலி சேலஞ்சிருக்கு நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு சமுதாயம் மாறி அவங்களும் எல்லாரும் மாதிரி நிறைய சம்பாதிச்சு அவங்களும் அவங்களோட குடும்பத்தை சரிசமமா சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இதுக்கான இனிஷியேட்டிவ்ல எங்களோட ஓப்பனிங் விழாவுக்கு சாரை இன்வைட் பண்ணதும் எவ்வளோ பிஸி டைம்ல கூட எங்க பசங்களுக்கு சரியான அளவுக்கு அவர் ரெஸ்பெக்ட் கொடுத்து வந்திருக்காரு. அதுக்காக அவருக்கு எங்களோட பாத நிவாரண சார்பா நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் எங்களோட வளர்ச்சியில எப்பவும் உங்களோட சப்போர்ட் வேணும் சார். உங்களுக்கு இறைவன் எல்லாத்தையும் உங்களுக்கு அருள் புரியட்டும் சார். நன்றி சார். இவங்க அகல் ஃபவுண்டேஷன்ல ரொம்ப வருஷமா நடத்திட்டு வராங்க. அம்பிகான்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வருஷமா தெரியும். எஸ்பெஷலி விஷுவலி சேலஞ்சுக்காக அவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நாளா ஏன்னா நானும் விஷுவலி சேலஞ்சுக்கு ஸ்கிரைபாவோ அவங்களுக்கு எழுதி கொடுக்கறது அது மாதிரி ஹெல்ப் பண்றப்போ தான் எனக்கு இவ்வளவு நல்லா தெரியும். அண்ட் இது ஒரு நல்ல இனிஷியேஷன். இவங்க சொன்ன மாதிரி வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்களோட எழுத்து படிப்பு எல்லாமே அவங்க முறைப்படி ரொம்ப ஈஸியா அமைஞ்சிருது. அதனால அவங்களுக்கு என்ன தேவையோ அது ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடியதா இருக்கு. ஆனா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் ஒரு கண் பார்வையற்றவங்க ஒரு ட்ரெயின்ல பாட்டு பாடியோ இல்ல ரோட்ல ஒரு பாட்டு பாடியோ மட்டும்தான் அவங்களால நிறைய ஏர்ன் பண்ண முடியுதே தவிர இந்த மாதிரி பல துறைகளை நாம ஏதாவது நம்ம சரியா நல்லா இருக்கக்கூடிய நாம ஒர்க் பண்ணக்கூடிய துறைகள்ல பார்வையற்றவர்களும் ஒர்க் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப குறைவு. ஸோ அப்படி இந்த மாதிரி ஒரு ஃபீல்டை தேர்ந்தெடுத்து அவங்க ஒரு பிசினஸ் மாதிரியும் அவங்களும் சொந்த கால நிற்க முடியும் அப்படின்னு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக அகல் ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது பாத நிவாரணான்றது இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. லைக் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி இது முழுக்க முழுக்க பார்வையற்றவர்கள் அது அவங்களோட பர்சன்டேஜ் இதுல முழுமையா பார்வை இல்லாதவங்களும் இருக்காங்க, கொஞ்சம் பார்வை தெரிஞ்சு சமாளிக்கக்கூடியவர்களும் இருக்காங்க. கண் பார்வையற்று வேலை செய்யும் பொழுது ரத்த நாளங்கள்ல இருந்து ரொம்ப ப்ரெஷரா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதை மீறி அவங்க வேலை செய்யறாங்கன்ற போது அவங்களை ஊக்குவிக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ இது ஒரு நல்ல இனிஷியேஷன். டெஃபினெட்லி இது ரொம்ப நல்லா போகணும். அகல் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும்ன்றது என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் இன்னைக்கு இது அண்ணனால திறக்கப்பட்டது உண்மையாவே ரொம்ப பெரிய விஷயம். நன்றிண்ணே.
இது வந்து நல்லபடியா இது வேற ஒரு இது நாங்க வச்ச பேரு சார் காதல் நிவாரணம் நாங்களே வச்சுட்டோம் சார் எங்க பாதை பசங்க வச்சது நிவாரணப்பா, பாதை நிவாரணப்பா. எங்கிருந்து வர கொளத்தூரா? ஓகே, நன்றிப்பா. இந்த gift குடிப்பா உங்களோட கருத்து கவர்மெண்ட்டுக்கு வரப்போற கவர்மெண்ட்டுக்கு நீங்க ஏதாவது சொல்லுங்க. பேசிக்கா நானே பாராட்டுறேன். வாழ்க்கையில நானும் பாராட்டு ஜெயிச்சிருக்கேன். ஓகே சார் மாற்றம் ஏதாவது வருமா? சார் மாற்றம் சார் 2026 மாற்றம் வருமா சார்?